Hello everyone, this is Anita Shakti. தொடரும் மோதலுடனான காதல் எபிசோட் நம்பர் 12. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோயினி ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் கண்ணை காட்ட நம்மளோட ஹீரோயினி மேல பால் போறதுக்காக ஒருத்தன் வேகமா வீசுவான். அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோ கரெக்டா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாரு. கேம்ல ரூல்ஸ் மீறி விளையாடக்கூடாதுன்றது உனக்கு தெரியாதா? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன். வாவ், ஆனா ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தினால அவனை கொஞ்சம் பாராட்டுங்கப்பா. இன்னைக்கு உன்னோட டியூட்டி தான், கிளாஸ் ரூமை பெருக்கு. என்ன இவ ஏன் என் கூட நீ சேர்ந்து செய்ய மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் விட்டு அனுப்புவார். ஏன்னா வழக்கமாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினி தான் ஒரே டெஸ்கில் இருக்கிறதுனால அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. இந்த பதிலை பார்த்து நம்மளோட ஹீரோயினி அதெல்லாம் முடியாது, நீ மட்டும் தனியாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராக்கெட் விட அதை பார்த்து நம்மளோட ஹீரோ ஏன் என் கூட சேர்ந்து செஞ்சா நர்வஸ் ஆயிடுவேன், பயமா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ராக்கெட் விடும் போது அது சார் மேலே பட்டுரும். ஐயோ விக்குதலைய, இவர் எங்க இங்க வந்தாரு? என்னது இது பேப்பரு? என்ன நடக்குது இங்க? நீ தான் இன்னைக்கு டியூட்டி செய்யணும், செய்ய முடியாது, நீ செய்ய. இல்லை சார், நீங்கள் படிக்கிற டோன் சரியில்லை சார், தப்பு. என்ன நினச்சிட்டு இருக்க ஃபேமிலி? உங்கள் 2 பேருக்குள்ளே இங்கே என்ன நடக்குது? எல்லாரும் வெளியில் இருக்காங்க, நீங்கள் 2 பேர் மட்டும் உள்ள உட்காந்து என்ன பண்ணுறீங்க? பப்பில வா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உன் பாட்டியே நாளைக்கு கூப்பிட்டு வா. ஸோ ஃபேமிலி தயவு செஞ்சு என் பின்னாடி வராத, எனக்கு வர பிரச்சனை எல்லாமே நீதான். இனிமே உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. கெஞ்சி கேட்குற விட்டுரு. இதுக்கெல்லாம் காரணம் அவனா தான் இருக்க முடியும். அவனை யாராச்சும் நிறுத்துங்கடா. டேய் எழுந்துடுறா. என்னப்பா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா என்ன? நீ தானே சார் கிட்ட போட்டு கொடுத்தது. ஆமா, உனக்கு எவ்வளோ தைரியண்டா அது ஆமான்னு என்கிட்டே நீ சொல்வ. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ஸோ அப்படியா? உன்னை லியான் நிறுத்து, வரம்பு மீறி போயிட்டு இருக்க. இது ஸ்கூலா இல்லை மார்க்கெட்டா? மரியாதையா வெளியில போ. இப்போ விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைக்காது, திரும்ப கொடுப்பேன். முதல்ல வெளியில போன்னு சொன்னோன்னா ஏன்னா அந்த வீக்கெண்டுக்கு வெளியில கூப்பிட்டுருக்காண்டி. அப்படின்னா அவன் உன்னை கடவுள 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 சொல்லாத ப்ளீஸ். அவனே வாலண்டரியா உன்கிட்ட ஏதோ சொல்ல போறான், காது கொடுத்து கேட்க வேண்டியதானே? அது அப்படியெல்லாம் ஈஸியாக கேட்டுற முடியாது. பின்ன எனக்கு குழப்பமா இருக்கு. நீ குழப்பம் அடைஞ்சு நான் பார்த்ததே இல்லை. யார் அது உனக்கு மெசேஜ் பண்ணுறது? லியோன். நாளைக்கு ஃப்ரீயானு கேட்குறான். ஓ டேட்டிங்கா? கொடு, நான் பதில் சொல்கிறேன். மூடிட்டு உன் வேலையை பாரு. ஆனால் டேட்டிங் எப்படி ட்ரை பண்ணுறது இது கூட தெரியாதா? நிறைய கிஃப்ட்டு, ட்ரீட் கொடுக்கணும். ட்ரீட்டா? எந்த மாதிரி கிஃப்ட்டு? சரி நான் பார்த்துக்கிறேன். ஏன் பைத்தியக்காரி, அவன் உனக்கு ட்ரீட் கிஃப்ட் கொடுக்கணும். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, நாளைக்கு பார்க்கலாம், கிளம்புங்க. என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணுறேன், வா. ஹை இவனா? நீயா? நீ எப்படி என் கேம்பஸில்? ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. இல்லை ஒரு வேலை விஷயமா வந்தேன், அதான். சரி நான் வரக்கூடாதா? அப்படி சொல்லலை, நான் ரோட் சைடில் ஒரு ஷோ பண்ணுறேன், அதை பற்றி எக்ஸியோட பேசிட்டு போலன்னு வந்தேன். நீ வரியா? கூட்டம் வேறு வந்துருச்சு, சாரி. பரவாயில்ல, இன்னொரு நாள் வா. கூட்டம்லாம் போகுது, நான் கிளம்புறேன். ஐயோ இப்போ ஏன் இப்படி நடக்கணும்? ஐயோ யார் இப்படி பார்த்துட்ருக்கா? எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். ஃபேமிலி என்னாச்சு? ஏன் திடீர்னு பதட்டமாகி போகிற? இல்லை என்னோட லிப்ஸ்டிக் கரை. ஓ இதை நான் வாஷ் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா? முதல்ல கையெடு. சிவனா, எங்கே போனாலும் எனக்கு குறுக்க வந்து நிற்கிறதே இவனுக்கு பொழப்பு. சாரி பிரதர், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட டிஷர்ட்டை அழுக்காக்கிட்டா. ஏய், நான் இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனேன். இப்போதுலேருந்து டேட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ ஆர் மை கேர்ள் ஃப்ரெண்ட். நான் சொல்கிறேன், தேவையில்ல. பாய், வா போலாம். அது என்ன பண்ணுற? கையை விடு, மூடிட்டு வரியா? அப்படி உங்கள் 2 பேருக்குள்ளே என்னதான் நடக்குது? ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த லிப்ஸ்டிக் கரை. ஓ அதுவா? அது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். நீ நம்ப மாட்டல, அவன் இவ்வளோ ஹைட்டா, நான் இவ்வளோ ஹைட்டா, எல்லோரும் இடிக்கும் போது இப்படி போய் முட்டிட்டேன். அவன்கிட்ட பார்த்தே இரு. ஏன்? அவன் ஒரு ஃப்ரெண்ட். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் போதும். ஜெலஸ் ஆகுறியா? சரி அதெல்லாம் விடு, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் நானே சமைச்சு கொண்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு தெரியும், என் முடி அதில் விழுந்ததுனால தான் இவ்வளோ டேஸ்ட்டும். முடியா? நீ சேஃப் தான், சாப்பிட்டு சாப்பிடு, ஒன்றும் ஆகாது. ஏதோ சொல்கிறா. சரி வேற ஏதாவது தெரியுதா? என்னது? எனக்கு லவ் பண்ணவே தெரியல. சரி பாய்ஸுங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் பிடிக்கும்? யாருக்கு? பதறாத, உனக்கு தான். ஏன் டேட்டிங் பண்ணால் கிஃப்ட் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கணுமாமே? யார் சொன்னா? அதெல்லாம் தேவை கிடையாது. அப்படியா?
அவள் சொன்னாலே, ஐயோ ஏதோ சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். எப்படி இதில் வந்து எஸ்கேப் ஆகுறது? அது நான் ஆ உன் கிளாஸில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஏன்? ஏன்னா அவங்க மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆஹா, சரி அதை விடு. இல்லை இல்லை, உங்கள் ஸ்கூல் டைமில் கூட கேர்ள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஓஹோ! அப்புறம் லேப்ல நெறைய ஃபன்னி விஷயம்லாம் என் ஃப்ரெண்ட் சொல்வா. ஓ! அப்படியா? அப்படின்னு சொன்னா. அது ஒரு நிமிஷம் நான் இத குடிச்சுக்கிறேன். நீ 5 ஃப்ளாஸ்க்க வாஷ் பண்ண சொன்னா 6 உடைப்பேன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லி சரக்கு ஓவர் ஆயிரும். நான் உன்கிட்ட ஒரு விஷயம். சரி சொல்லு நான் கேட்குறேன். ஐ லை ஆ! ஓ! ஐயோ! ஏய் எழுந்துரு. ஃபை என்ன சொல்ல நெனச்சே? உடனே அவர் கிஸ் பண்ணிருவாரு. பக்கத்துல பார்த்தா பஞ்சு நெருப்பு பத்திக்காம இருக்குமா? அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐயய்யோ! நான் ஃபை கிஸ் பண்ணிட்டேனா? எனக்கு வெட்கமாவும் இருக்கு. ஒரு சமயம் பயமாவும் இருக்கு. ஐயோ! கடவுளே கடவுளே! நேத்து என்ன நடந்துச்சு? மறந்துரு. நேத்து ஒண்ணும் நடக்கல. ஒண்ணுமே கிடையாது. ஐயய்யோ! வந்துட்டனே! நீ ஓகேவா? ஆ நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல நேத்து ஐயோ! ஞாபகப்படுத்த ட்ரை பண்றானே! நேத்து ஓவரா குடிச்சிட்டோம்ல. அவ்வளோதானா? வேற எதுவும்? வேற என்ன? நீ என்ன வீட்ல விட்டுட்டு போயிட்ட. அவ்வளோதானா? நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்டா இருக்கணுமா? வேணாமா? ஏன் இப்படி பேசுற இவன மறந்துரு. ஹ்ம். என்ன இவ மறந்துருன்னு சொல்லிட்டு போறா? நேத்து என்ன விஷயம் நடந்துச்சு? மறந்துருன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் நெறைய எஃபெக்ட் போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. நம்மளோட ஹீரோக்காக தான். இந்த ஹார்ட் அவனுக்கு தான். நீ இங்க தான் இருப்பேன்னு நான் நெனச்சேன். நீ எப்படி இங்க? விசாரிச்சேன். வாவ்! இதெல்லாம் நீயே செஞ்சியா? உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காகவா? ஆ? இல்ல ஃப்ரெண்ட்காக. ஓ! எனக்கு ஒண்ணு தரியா? சரி எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. இது ஐயய்யோ! இது எடுக்க போறா. சரி நான் இத எடுத்துக்கிறேன். அப்பாடி! இது நல்லாயிருக்கு. இந்தா இது உனக்கு தான். என்னது இது? இது ஒரு லீஃப். இத புக்ல வச்சுக்கலாம். எங்கேருந்து பொறுக்கிட்டு வந்த? இடியட்! இது நானே செஞ்சேன். நீயே செஞ்சியா? எவ்ளோ எஃபெக்ட் போட்டேன்னு தெரியுமா? உனக்கு வேணான்னா என்கிட்ட குடுத்துரு. இத ஃபேமிலியே என்கிட்ட குடுத்தாடா. அப்புறம் என்ன? நீ லக்கி தான். ஏன் அப்படி சொல்ற? ஆ? பின்ன ஹார்ட்டே குடுத்துருக்குறா. ஓ! அப்படியா? சரி நான் கிளம்புறேன். அட பாவி! ஒருத்தன் சோகமா பேசிட்டு இருக்கேன். ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேன். என்னாச்சு? ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஷி வேணான்னு சொல்லிட்டாடா. ஏன்? நான் அவளுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த சர்ப்ரைஸ் என்ன குடுக்கலாம்? இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கே! இப்ப என்ன பண்றது? ஐடியா! நம்ம கெமிஸ்ட்ரி மூளை யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஹீரோ ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹாட் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. நீ இவ்வளோ கேவலமா நடந்துப்ப லியான். நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு. ஏற்கனவே ஸ்கூல்ல விட்டு இந்த ஸ்கூல்ல ஏன் சேர்ந்திருக்கேன்னு தெரியாதா உனக்கு? எங்கடா பார்த்து பேசிட்டு இருக்க? நான் பேசுறது உன் காதுல விழுதா இல்லையா? விழுது. ஆனா ஏறல. கிளியரா சொல்றேன். இப்ப வேணா நான் அவளை லவ் பண்ணாம இருக்கலாம். ஹையர் ஸ்டடியில நீங்க கேட்க முடியாது. ஸோ உங்க பாட்டியை நீங்க கூப்பிடாதீங்க. புரிஞ்சுதா? மறுபடியும் ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னு அந்த விக்குமாண்டி என் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். நீ என்ன சொன்ன? உண்மையை சொன்னேன். ம். ஏய் லியான், யார தேடி போற? கொஞ்சம் இப்படி உட்காரு. பேசலாம். உனக்கு இந்த புக் மார்க் எங்கேருந்து கிடைச்சது? ஓ இதுவா? ஃபேமிலி கொடுத்தா. இது எனக்காக ஸ்பெஷலா கொடுத்தா. நான் என் கெமிஸ்ட்ரி மைண்டை யூஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன் இன்னும் வரல அவன்? ஏய் வந்துட்டியா? எனக்கு மட்டும்தான் நான் கிஃப்ட் கொடுத்தேன்னு சொன்னேன். ஆமா. அப்போ அவன் கையில் எப்படி போச்சு? அவனும் நானும் ஒண்ணா? இல்ல எதர்ச்சியா கேட்டான்னு கொடுத்தேன். ஆனா அவன் உன்னை விட பெட்டர். பெட்டரா? அப்போ நான் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுவாரு. அப்போ நீ என்னை விரும்பவே இல்லையா ஃபேமிலி? உன்னை விட அவன் பெட்டர் தான் சொன்னேன். ஆனால் நான் விரும்புகிறேன்னு சொல்லவே இல்லையே. முழுசாக காதில் வாங்காமல் போயிட்டேன். என்னது? அந்த ஹார்ட்டை நீ தூக்கி போட்டுட்டியா? ரொம்ப வாயை திறக்காத. லவ் சிம்பிள்டா. அதை செய்யறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உன் வேலையை மட்டும் பாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா. வேண்டாம். அது இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பி போயிடுவாரு. சாரி நீ வந்தது அவன் கவனிக்கல. நீ குள்ளமா இருக்குல்ல. ஏய் அவன் என்னன்னு நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? கிட்ட கிட்ட போனா உதச்சு தள்ளுறான். இனிமே அவன் சகவாசமே எனக்கு வேண்டாம். நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். பார்த்து அப்புறம் நான் பேசுகிறேன் நீ எங்க இதுக்காக தான் வந்தேன். ஸ்கூல் ரீயூனியனில் ஹாக்கி வச்சுருக்காங்க. வரியா? நானா? ஆமாம் நான் கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வரியா? அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன்.